இன்றைக்கு 11வது ஸ்லோகம். இதுவரையில் பாதாதி கேசாந்தமாக மூலவரான ரங்கநாதருடைய தியான சோபானம் நடைபெற்றது. இப்பொழுது உற்சவரை தியானிக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே உற்சவரை நம்பெருமாள் என்று சொல்வது வழக்கம். காந்தோதாரை ரஜமிக புஜைஹி கங்கணஜ்யா கிணாங்கைஹி லக்ஷ்மீதாம்னः பிரசுலபரிகைஹி लक्षिताभीतिहेतिः अग्रे किञ्चिद्भुजगशजनः स्वात्मनैवात्मनः सन् मध्ये रङ्गं मम च हृदये वर्तते सावरोधः. இதிலே சொன்ன விஷயங்கள் 4. முதலிலே புஜங்களை பற்றி அயமிக புஜைஹி என்று, இரண்டாவதாக அடுத்த வரியிலே அபஜஹஸ்தத்தை பற்றி லக்ஷித அபீதி என்று, மூன்றாவதாக புஜங்களிலே ஏந்தியிருக்கிற திருவாயுதங்களை பற்றி, அபீதிக்கு அடுத்த பதம் ஹேதிஹி என்றிருக்கிறது, அது ஆயுதம். அதற்கு பிறகு உபய நாச்சிமார்களை பற்றி, அது கடைசி பதத்திலே இருக்கிறது. சாவரோதா என்று, அவரோதா என்று மகிழ்ச்சி ஜனங்களுக்கு பெயர், மகிழ்ச்சிகளோடு கூடினவன் என்ற அர்த்தம் சாவரோதகா என்பதற்கு. ஆகா, நம்பெருமாளை தியானிக்கும் பொழுது அவருடைய 4 புஜங்களையும், குறிப்பாக அபஜஹஸ்தத்தையும் திருவாயுதங்களையும் உபய நாச்சிமார்களையும் சேர்ந்து தியானிக்க வேண்டும் என்றதாயிற்று. இப்பொழுது புஜங்களை வர்ணிக்கிறார். காந்தோதாரை ரஜமிக புஜைஹி என்று வர்ணிக்கும் பொழுது அதற்கு 4 அடைமொழிகள் எடுக்கிறார். ஒன்று, காந்தங்களாக இருக்கின்றன. காந்தங்கள் என்றால் கமனீயங்கள், ரமணீயங்கள், அழகு பெற்றவை, கவர்ச்சி கொண்டவை என்ற அர்த்தம். இரண்டாவது, உதாரங்களாக இருக்கின்றன. உதாரங்கள் என்றால் மகத்தானவை, வதான்யமானவை, வாரி வழங்குபவை, வள்ளல் தன்மை கொண்டவை என்ற அர்த்தம். மூன்றாவதாக கங்கண ஜ்யா கிணாங்கங் கொண்டவை என்று, அதாவது அதிலே சில வடுக்கள், சில குறிகள் தென்படுகின்றன. கங்கணம் கட்டின வடு இருக்கிறது, நான் ஏற்றின வடுவும் இருக்கிறது அந்த புஜங்களிலே என்று. கங்கண வடு, நான் வடு என்ற அடையாளங்களை, அவற்றினுடைய குறிகளை கொண்டவை. நாலாவதாக பிரசுல பரிகைஹி என்று, அங்கே வைத்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு, ஒரு கருவூலத்துக்கு, ஒரு நிதி ஸ்தானத்துக்கு இவை உழல் தடி போன்ற இருக்கின்றன. உழல் தடி என்றால் பெரியதாக சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணுவதற்கு உபயோகப்படுகிற தண்டம் போல இருப்பது பரிகம் என்று ஒரு ஆயுதங்களிலே ஒன்று. வால்மீகி ராமாயணத்திலே ராமராவண யுத்தங்கள், லங்கா யுத்தம் முதலியவற்றிலே இந்த உழல் தடி பரிகம் என்கிற ஆயுதமானது அடிக்கடி பேசப்படும். இந்த ஆயுதத்தாலே அடித்து சத்ருக்களை கொள்வது வழக்கம். அந்த பரிகம் போல இருக்கின்றன இந்த கைகள் என்று, கைகளை பற்றி 4 வார்த்தைகளை சொல்லிவிட்டு இருக்கும் இடத்தை பற்றி 4 கூறுகிறார். எந்த இடத்திலே ரங்கநாதன் நம்பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார் என்றால், அக்ரே கிஞ்சித் என்று இடத்துக்கு ஒரு குறிப்பு, சற்று முன்னாலே என்ற அர்த்தம். அதாவது இதுவரையில் மூலவரை பாதாதி கேசமாக அனுபவித்தோமே, அந்த ஸ்தானத்துக்கு சற்று முன்னாலே எழுந்தருளி இருக்கிறார் நம்பெருமாள் என்று. பாம்பு படுக்கைக்கு முன்னாலே என்று இன்னொரு குறிப்பு, அக்ரே கிஞ்சித் புஜகசஜனஸ்ய என்று. மத்தியே ரங்கம் என்று இன்னொரு குறிப்பு. அது எங்கே இருக்கிறது என்றால், மத்தியே ரங்கம் ரங்கவிமானத்துக்கு நடுவிலே இருக்கிறது என்று. நாலாவதாக ஒன்று, மமச்ச ஹிருதயே, என்னுடைய ஹிருதயத்திலேயும் வீற்றிருக்கிறார் நம்பெருமாள் என்று, அதாவது அவரை நானும் தியானிக்கிறேன் என்று. இடத்தை பற்றி 4, புஜங்களுக்கு 4. இப்பொழுது ஒவ்வொரு பாதமாக அனுபவிப்போம், ரசிப்போம்.
நம்பெருமாளுடைய புஜங்கள் எப்படிப்பட்டவை என்றால், காந்தோதாரை ரஜமிக புஜைஹி கங்கணஜ்யா கிணாங்கைஹி. காந்தங்கள் நம்மை தம்பால் ஈர்க்கக்கூடிய கவர்ச்சி கொண்டவை. உதாரங்கள் நமக்கு வாரி வழங்குபவை. உதாரங்கள் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் உதாரோ தாத்ரு மகதோஹோ என்கிறது கோஷம். உதாரங்கள் விபுல மகாபுஜங்களாக இருப்பவை. ஒன்று பார்வைக்கு உதாரமாக தெரிகிறது, இன்னொன்று காரியத்தை உதாரமாக செய்கிறது. கங்கணஜ்யா கிணாங்கைஹி, கங்கணம் கட்டி கொண்டிருப்பவை. கங்கணம் என்றால் ஒரு திருவாபரணம் தான், ஸ்வர்ண கங்கணம். அதை நாம் இப்படியும் ரசிக்கலாம், நம்மை ரட்சிப்பதற்காக அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் என்று. அப்படி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறவன் பத்த கங்கணன் என்று சொல்லும் பொழுது அதில் தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறான், அதை தன்னுடைய விரதம் போல வைத்துக் கொண்டிருக்கிறான், அதே காரியமாக இருக்கிறான் என்கிற அர்த்தம். அந்த காரியத்துக்கு அவன் பிராதானியம் தருகிறான் என்று. அப்படி அந்த கங்கணம் அங்கே தெரிகிறது. அதற்கு பிறகு ஜ்யா கிணாங்கைஹி, அவன் வில்லாளியானபடியினாலே வில்லிலே நாணை ஏற்றும் பொழுதெல்லாம் அவனுடைய கை அந்த நாணை ஏற்றி வில்லை இழுக்கிறதே, அப்பொழுது ஆஸ்ரித ரட்சணம் பண்ணுவதற்காக அவன் அந்த காரியங்களை பண்ணி அந்த நாணேற்றின வடு அவனுடைய விரலிலே தெரியும். அந்த அந்த அடையாளமும் கொண்டவன் என்று முதல் பாதத்திலே புஜங்களை பற்றி இந்த 4 விஷயங்கள். இந்த நாளிலிருந்து நமக்கு என்னென்ன பகவத் குணங்கள் வெளிப்படுகின்றன என்றால், முதலாவது காந்தமாக இருப்பதனாலே பராங்முகர்களையும் அவனிடம் ஈடுபடாமல் ஒதுங்கி இருப்பவர்களையும் கூட தன்பால் ஈர்ப்பவன் என்று. ஏதோ ஒரு வியாஜத்தாலே அவருடைய தரிசனம் கிடைத்துவிட்டால் அவர்கள் அவனிடம் ஈர்க்கப்படுகிறார்கள், கவரப்படுகிறார்கள் என்று. எம்பெருமானாருடைய சரித்திரத்திலே இதற்காக ஒரு ஐதிஹ்யம் கூட உண்டு. ஒருவர் உறங்காவில்லி தாசர் என்பவர் பராங்முகராகத்தான் இருந்தார், பகவத் பக்தியில் ஈடுபடாமல் தான் இருந்தார். அவரை எம்பெருமானார் பெருமாளை சேவிக்க பண்ணின ஒரே காரியத்தினாலேயே பக்தராக ஆக்கிவிட்டார். ஏனென்றால் பிறகு பெருமாள் பார்த்துக் கொள்கிறான் தன்பால் ஈர்த்துக் கொள்கிற காரியத்தை. காந்தகா என்றாயிற்று, அடுத்தது உதாராக என்று. பெருமாளுடைய நம்பெருமாளுடைய புஜம் உதாரமாக இருக்கிறது. ஏற்கனவே மூலவருடைய பாகுவை வர்ணிக்கும் பொழுது அகில பிரார்த்தனா பாரிஜாதம் என்று இதே ஸ்தோத்திரத்திலே பார்த்தோம். நம்பெருமாளுடைய புஜங்களுக்கும் அந்த தாத்ருத்வம், ஔதாரியம், வள்ளன்மை என்பது இருக்கிறது. மூன்றாவதாக பெருமாளுடைய திருக்குணம் நம்மை காப்பாற்றுவதற்காக, ரட்சணம் பண்ணுவதற்காக, ஆர்த்த திராணத்துக்காக அவன் ரக்ஷணோன்முகனாக இருக்கிறான், கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். ஆர்த்தத்ராண விரதம் என்று சில சமயங்களிலே சொல்வது. அப்படி அவன் நம்மை காக்க முன்வருகிறான் என்பது மூன்றாவது விஷயம். 4, அவன் ஜ்யாகிணாங்கம் கொண்டவன் என்பதிலிருந்து அவனுடைய எந்த குணம் தெரிகிறது என்றால், அவன் கையிலே வில்லை ஏந்தி கொண்டு நம்மை ரட்சிப்பதற்கு சித்தமாக இருக்கிறவன் என்று. ஆக பெருமாளுடைய திரு கைகளை வர்ணிக்கிற வியாஜத்திலே அவன் நம்மையெல்லாம் தன்பால் ஈர்த்து கொண்டு நமக்கு வாரி வழங்கி நம்மை காப்பாற்றுவதற்காக கங்கணம் கட்டி கொண்டு கையிலே வில்லும் அம்புமாக இருந்து நம்மை ரட்சிக்கிறவன் என்பதை இந்த முதல் பாதம் தெரிவித்தது. அடுத்தது இரண்டாவது பாதம் லக்ஷ்மி தாம்னஹ என்று ஆரம்பிக்கிறது. லக்ஷ்மி மகாலட்சுமி. தாம்னஹ என்றால் நிலையம், இருப்பிடம், வாசஸ்தானம். லக்ஷ்மி தாம்னஹ என்றால் மகாலட்சுமிக்கு வாசஸ்தானமானது என்று. ரங்கநாதனை ஸ்ரீநிவாசனாக அனுபவிக்கிறார். ரங்கநாதனுடைய திருமார்பு இருக்கிறதே, அதுதான் லக்ஷ்மி தாம, அதுதான் லக்ஷ்மி வசிக்கிற இடம்.
அந்த லக்ஷ்மி தாமா என்பதற்கு இன்னொரு அர்த்தம் செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிற கருவூலம் என்று. லக்ஷ்மி என்று ஸ்ரீதேவியையும் சொல்லலாம். லக்ஷ்மி என்கிற அதே பதத்தினாலே அவளுடைய விபூதியாகிற ஐஸ்வர்யம் செல்வம் அதையும் சொல்லலாம். தாமா என்றால் நிலையம். ஆக எந்த பதத்துக்கும் சம்பந்தம் இல்லாத இரண்டு அர்த்தங்களை சொல்லப் போவதில்லை. ஒரே அர்த்தம் என்று வைத்துக் கொண்டால் கூட லக்ஷ்மி லக்ஷ்மி விபூதியான செல்வம், தாமா இருப்பிடம். செல்வத்துக்கு இருப்பிடம் என்று எதை சொல்கிறோம் என்றால் கருவூலம் என்றும் பொக்கிஷ அறை என்றும் உக்ரான அறை என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள் அல்லவா தனிகர்கள், ராஜாக்கள் எல்லாம். அதுதான் லக்ஷ்மி தாமா என்கிற இடம். அந்த இடம் என்றும் பெருமாளுடைய திருமார்பு தான் லக்ஷ்மி தாமா என்றும் தாத்பரியம் மூலமாக இரண்டு அர்த்தம் கிடைத்தது. லக்ஷ்மி சம்பத்தி சோபயோ ருத்தௌஷதே ச பத்மஹயாம் என்று லக்ஷ்மி என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்ல வந்த மேதினி கோஷ வச்சனமானது சம்பத்தி செல்வம், சோபா அழகு, ருத்தௌஷதே ஒரு மருந்து வகை, பத்மா திருமகள் என்று 4 அர்த்தங்களை சொல்லிற்று. லக்ஷ்மி என்றால் செல்வம், லக்ஷ்மி என்றால் அழகு, லக்ஷ்மி என்றால் ஒரு வகை மருந்து, லக்ஷ்மி என்றால் திருமகள் என்று. இப்பொழுது லக்ஷ்மி என்றால் திருமகள் என்பதையும் லக்ஷ்மி என்றால் செல்வம் என்பதையும் இங்கே எடுத்துக்கொள்கிறோம். செல்வத்துக்கு இருப்பிடம் என்று சொல்லும் பொழுது அது பொக்கிஷ அறையாகிறது. லக்ஷ்மிக்கு இருப்பிடம் என்று சொல்லும் பொழுது அது ரங்கநாதனுடைய மார்பாகிறது. இப்பொழுது ரங்கநாதனுடைய திருவகலம் இருக்கிறதே திருமார்பு, அதுவே பொக்கிஷ அறை போல இருக்கிறது. அந்த அறையில்தான் பொக்கிஷங்கள் நிதிகள் இருக்கின்றன. ஜீவ சமஷ்டி ரூபியான கௌஸ்துப ரத்தனம் கூட அந்த அறையிலே தான் இருக்கிறது. பெருமாளுடைய திருமார்பு ஒரு லட்சுமிக்கு இடமானால் ராஜாக்களுடைய கஜானா இன்னொரு லட்சுமிக்கு இடமாகிறது. இந்த இரண்டுக்கும் சேர்ந்து என்ன ஒரு பொருத்தம், என்ன ஒரு சாமியம் என்றால் இந்த இரண்டுக்கும் இரு பக்கங்களிலும் தடிகள் தடியன்கள் இருப்பார்கள் என்று. ராஜாவினுடைய கஜானாவுக்கு போய் பார்த்தோமானால் தெரியும். அங்கே கஜானாவுக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் தடியன்களாக சில பேர் காவல் காத்து கொண்டிருப்பார்கள். கையில் தடியையும் வைத்துக் கொண்டிருப்பார்கள். பெருமாளுடைய திருமார்பு என்கிற லட்சுமி தாமத்தை பார்த்தோமானால் அதற்கு வலது பக்கத்திலேயும் இடது பக்கத்திலேயும் 2 திரு கைகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றனவே, அவைதான் அங்கே தடியன்கள். அதுதான் பரிக என்கிற ஆயுதம் போல இருக்கிறவை. இந்த விதத்திலேயும் ஒரு ஒப்புமை கிடைத்து விட்டது. இது திருமார்பு என்கிற லட்சுமி தாமத்துக்கும் 2 பக்கங்களிலேயும் பாலகர்கள் உண்டு என்று. லக்ஷ்மி தாம்னஹ பிருதுள பரிகை என்ற இடத்திலே ஒரு உருவகம் இருக்கிறது. அது 2 பகுதிகள் கொண்ட ஒரு உருவகமாக இருக்கிறது. துவந்த்வ ரூபகம் என்று சொல்வது வழக்கம். பெருமாளுடைய திருமார்பை ஒரு பொக்கிஷ அறையாக கொண்டோமானால் பெருமாளுடைய 2 திருக்கைகளையும் அந்த அறையினுடைய பாதுகாவலர்களாக கொள்ளலாம். அந்த அறையை ரட்சிக்கிற 2 பரிகாயுதங்களாக கொள்ளலாம் என்று இந்த 2வது பாதத்திலே இருக்கு. லக்ஷ்மி தாம்னா பிருதுள பரிகை என்று. திருமார்பு என்கிற பொக்கிஷ அறைக்கு, கஜானாவுக்கு கைகள் என்கிற உழல் தடிகள் காவல் காக்கின்றன என்று. இப்படி ரூபணம் பண்ணும் பொழுது ரசிகர்களாகிற நாம் இதில் உள்ள பொருத்தங்களை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பொக்கிஷ அறையில் செல்வம் இருக்கும், அதுபோலே திருமார்பிலே லக்ஷ்மி இருக்கிறாள் என்ற முதல் பொக்கிஷத்தை கவியே காண்பித்து விட்டார். லக்ஷ்மி தாம்னஹா என்று. இதுவும் லக்ஷ்மி தாமதான், அதுவும் லக்ஷ்மி தாமதான் என்று. இரண்டாவது
பொக்கிஷ அறைக்கு காவல் கட்டு அதிகமாக இருக்கும். எல்லாரும் அந்த அறையின் அருகில் போய்விட முடியாது, தடைகள் எல்லாம் இருக்கும். திருமார்புக்கும் காவல் இருப்பது போல கைகள் இருக்கின்றன என்று பெருமாளுடைய புஜங்களை காவலாளிகளுக்கு சமமாக இங்கே சொல்லியிருக்கிறார். மூன்றாவது, ஆயுதம் தாங்கியவர்கள் கஜானாவை சுற்றிலும் இருப்பார்கள். கஜானா இருக்கும் இடத்திலே வீரர்களும் சுற்றி வருவார்கள். பெருமாளுடைய திருக்கைகள் இருக்கின்றனவே, அவையும் ஆயுதங்களை ஏந்தி இருக்கின்றன என்ற பொருத்தத்தை நான் கவனிப்பதற்காக லக்ஷிதா பீதி ஹேதி ஹேதி என்கிற பதம் இருக்கிறது. கஜானா அறைக்கு இருப்பது போல இங்கேயும் கூட ஆயுதங்கள் இருக்கின்றன சுற்றிலும் என்று. அடுத்த பொருத்தம், நாலாவது பொருத்தம், பொக்கிஷ அறை என்பது அசையாமல் ஒரே இடத்திலே இருக்கும். ஆனால் அதை காக்கின்ற காவலாளிகள் இங்கும் அங்குமாக வளைய வருவார்கள். அதே போலத்தான் இங்கேயும் பெருமாளுடைய திருமார்பு என்பது அச்சலமாக இருக்கும், அது அசங்காது. ஆனால் அதனுடைய ரட்சகர்களாக இங்கே ரூபணம் பண்ணப்படுகிற பெருமாளுடைய புஜங்கள், பாகுகள் எல்லாம் நீட்டல் மடக்கல்களுக்கு இடம் தரும், அது அசையும், நீண்டிருக்கும். சில சமயம் மடக்கப்படும், சில சமயம் தூக்கப்படும், சில சமயம் அசக்கப்படும் என்றெல்லாம் இருப்பதாலே இன்னொரு பொருத்தமும் கிடைத்தது. பொக்கிஷ அறைக்கு வெளியிலே எப்படி நடமாட்டங்கள் இருக்குமோ அதுபோல இருக்கிறது என்று. அதற்கடுத்த பொருத்தம், பிருத்சுள என்கிற பதத்திலே பொக்கிஷ காவலாளிகள் வாட்ட சாட்டமாக இருப்பார்கள், நோஞ்சான்களாக இராமல். அதே போல இங்கே பெருமாளுடைய திருக்கைகளும் உருண்டு திரண்டு இருக்கின்றன. நீண்டும் கூட இருக்கின்றன. உருண்டு திரண்டு என்பதை பிருச்சுள என்கிற பதத்தாலே சொன்னார். இது இன்னொரு ஒப்புமையாயிற்று. இன்னமும் ஒன்று, பரிகங்கள் என்ற உழல் தடிகள் நமக்கு உள்ளே இருக்கிற வஸ்து ஏதாவது திருடு போய்விடுமோ என்கிற பயத்தை நீக்கும், அபீதியை ஏற்படுத்தும். அபீதிஹேதிஹி என்று இங்கே பதம் இருக்கிறது. அதே போலதான் இந்த திருக்கைகள் கூட நமக்கு அபீதியை ஏற்படுத்துகின்றன. எந்த பயம் என்பதிலே மட்டும் வித்தியாசம். இவை நம்முடைய சம்சார பயத்தை நீக்குகின்றன. அவை திருடர்களிடமிருந்து நேரக்கூடிய பயத்தை நீக்குகின்றன. ஆக பயம் நீக்குதல் என்கிற உத்தேசமும் இரண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது. இவ்வாறாக பெருமாளுடைய திருக்கைகளை உழல் தடிகள் என்கிற ஆயுதங்களாக இங்கே ரூபணம் பண்ணுவது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. அதிலே சில பொருத்தங்களை இங்கிருக்கிற பதங்களே காட்டுகின்றன. லக்ஷ்மி தாம்னஹா என்று ஒரு பொருத்தம், பிருத்துளா என்று இன்னொரு பொருத்தம், பரிக என்ற ரூபணத்தாலே இன்னொரு பொருத்தம், லக்ஷிதா பீதி என்றதாலே ஒரு பொருத்தம், ஹேதி என்றதாலே இன்னொரு பொருத்தம் என்று இங்கே இருக்கிற பதங்கள் அந்த ரூபணத்துக்கு இவை உழல்தடிகள் போல இருக்கின்றன என்று சொன்னதற்கு சாமியங்களை காட்டுகிற பதங்களாக இருக்கின்றன. பொருத்தங்கள் எப்படி என்பதை அந்த பதங்களின் மூலமாகவே நாம் ரசிக்கலாம். பெருமாளுடைய திருமார்பானது ஒரு பொக்கிஷ அறை போன்றது. அதற்கு காவலாளிகள் போலவும் அதற்கு காவலுக்கு தேவையான தண்டங்கள் போலவும் பெருமாளுடைய இரண்டு திருக்கைகளும் இருக்கின்றன என்று. அடுத்தது மூன்றாவது வரி. அக்ரே கிஞ்சித் புஜகசயனஹ ஸ்வாத்மனைவாத்மனः சன்னே. ஆத்மனைவ ஆத்மனஹ என்ற இடத்திலே ஆத்மா என்ற பதம் இரண்டு தடவை வந்திருக்கிறது, வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்திருக்கிறது. எப்படி லக்ஷ்மி என்ற பதத்துக்கு இரண்டு அர்த்தங்கள் சொன்னோமோ அதே போல ஆத்மா என்கிற பதத்துக்கும் ஆத்மா சித்தே திருதௌ யத்னே திஷணாயாம் கலேபரே ஆத்மனி ஜீவேர்க்கே. ஒரு கோஷ வாக்கியம் சொல்லுகிறது ஆத்மா என்பதற்கு சித்தம் என்றும்,
உறுதி என்றும் முயற்சி என்றும் புத்தி என்றும் சரீரம் என்றும் பரமாத்மா என்றும் ஜீவன் என்றும் சூரியன் என்றும் பல அர்த்தங்கள் உண்டு என்று இங்கே ஆத்மனைவ ஆத்மனசன்னு என்பதற்கு தானாகவே என்ற அர்த்தத்தையும் தன்னுடைய என்ற அர்த்தத்தையும் ஆத்மா ஜீவாத்மா என்கிற அர்த்தத்தையும் சித்தம் மனஸ் என்கிற அர்த்தத்தையும் சொல்ல போகிறோம். எப்படி என்று நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். இன்னொரு கோஷம் சொல்லுகிறது ஆத்மா கலேஹே வரேஹே யத்னே ஸ்வபாவே பரமாத்மனி என்று. அதிலே கலேவரம் என்றால் தேகத்துக்கு பெயர், பரமாத்மா என்பதிலேயும் ஆத்மா என்பது. நாம் முதலிலே இரண்டு அர்த்தங்களை எடுத்துக்கொள்வோம். வடிவம் என்பது ஒரு அர்த்தம், அதுதான் கலேவரம் என்று இங்கே சொன்னது. தான் என்று ஒரு அர்த்தம். இவ்விரண்டையும் எடுத்துக்கொண்டால் ஆத்மனைவ என்றால் இந்த நம்பெருமாளுக்கு ஒரு வடிவம் இருக்கிறதே, அந்த வடிவத்தோட கூடவே 4ஆம் பாதத்திலே சொல்ல போகிறது அன்வைக்க வேண்டும். என்னுடைய ஹிருதயத்திலே வந்திருக்கிறார் நம்பெருமாளானவர். தான் சேவை சாதிக்கிற அந்த வடிவத்தோடு கூட வந்திருக்கிறார் என்று. அல்லது ஆத்மனஹ அக்ரே அக்ரே கிஞ்சித் புஜக சஜன ஸ்வாத்மனைவாத்மனசன் என்ற இடத்திலே அன்வயம். அக்ரே என்றாலே முன்னாலே என்றர்த்தம். எதற்கு முன்னாலே என்று கேட்டால் ஆத்மனக அக்ரே, தனக்கு முன்னதாக என்று. பெரிய பெருமாளானவர் எவருடைய பாதாதிகே சாந்த வர்ணனம் இதற்கு முன் ஸ்லோகம் வரை நடைபெற்றதோ அந்த மூலவரான ரங்கநாதர் ஆத்மனக அக்ரே தனக்கு முன்னதாக உற்சவராக எழுந்தருளியிருக்கிறார். மூலவர் தான் உற்சவராக எழுந்தருளியிருக்கிறார் என்று சொன்னதிலே இரண்டு கருத்துகள் உண்டு. ஒன்று, வடிவம் வெவ்வேறாக இருந்தாலும் ஒன்று சயன திருக்கோலமாக இருக்கிறது, இன்னொன்று நின்ற திருக்கோலமாக இருக்கிறது. மூலவரும் உற்சவரும் வெவ்வேறு வடிவம் கொண்டிருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒருவரே என்பதை காண்பிப்பது ஆத்மனைவாத்மனசன்னு என்ற. தனக்கு எதிரே நிற்பவர் தானேதான், வேறொருவர் கிடையாது என்று என்ற கருத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறது. அதை சொல்லுகிற விதத்திலே பார்த்தால் நமக்கு முன்னாடி நாமே நிற்பது என்பது நமக்கு முடியாது, பெருமாளுக்கு முடியும் என்பதையும் காட்டுவது போல இருக்கிறது. இவர் தனக்கு முன் பகுதியிலே தானே வந்து நின்று கொண்டிருக்கிறாரே என்று. இதில் இருக்கிற வேடிக்கையை சற்று பின்னாலே ரசிக்கப் போகிறோம். ஆத்மனைவாத்மனசன், ஆத்மனஹா என்பதை ஆத்மனா என்பதிலும் அன்வயிக்கலாம், தன்னுடைய இன்னொரு வடிவத்தோடே கூடவே என்று அர்த்தமாகும். ஆத்மனஹா தன்னுடைய ஆத்மனா வடிவத்தோடேயே என்று. அதாவது மூலவர் வடிவம் ஒன்று என்று ஒன்று இருக்கிறது, உற்சவர் வடிவம் என்று இன்னொன்று இருக்கிறது. இரண்டும் வெவ்வேறு தான். ஆனால் இந்த இரண்டும் சேர்ந்தே ஹிருதயத்திலே இருக்கிறது. மமச்ச ஹிருதயே வர்த்ததே என்று. ஆத்மனஹா ஆத்மனா தன் வடிவமேதான் அது என்று சொன்னதனாலே இருவரும் ஒருவரே என்ற கருத்து. அது தவிர ஆத்மனைவ என்று சொன்னதால் தானாகவே என்ற அர்த்தமும் கிடைக்கிறது. பகவான் என்னுடைய ஹிருதயத்திலே வந்தது தானாகவே, என்னுடைய முயற்சியை அபேட்சிக்காமல் பகவான் தானாகவே என்னுடைய ஹிருதயத்திலே வந்திருக்கிறான். நான் முயற்சி செய்தேன், ஆனாலும் தியானிப்பதற்கு அதையும் ஈடு கட்டி வைப்பவன், அப்படி முயற்சியை செய்விப்பவன் பகவானே ஆனபடியினாலே அவன் தானாகவே வந்ததாகத்தான் கருத்து. ஆத்மனைவ தானாகவே மத்தியே ரங்கம் மமச்ச ஹிருதயே வர்த்ததே. இப்பொழுது 4வது பாதம். மத்தியே ரங்கம் மமச்ச ஹிருதயே வர்த்ததே சாவரோதஹ என்று.
ஹிருதயே மம ஹிருதயே என் நெஞ்சிலே இருக்கிறான். சாவரோதா அவரோதத்தோடு கூட, அவரோதம் என்றால் அந்தப்புற மகளிருக்கு பெயர். மகிஷிகளோடு கூட, திருமகளோடு கூட இருக்கிறான். மத்தியே ரங்கம் மமச்ச ஹிருதயே என்று 2 இடங்களை சேர்த்து சொன்னதனாலே ஸ்ரீரங்கத்துக்கு நடுவிலேயும் இருக்கிறான். அர்ச்சாமூர்த்தியாக என்னுடைய ஹிருதயத்திலேயும் இருக்கிறான். தியான விஷயமாக இப்படி சேர்ந்து ஒரு திவ்ய தேசத்திலும் என்னுடைய நெஞ்சில் சேர்ந்திருக்கிறான். இது 3வது விஷயம். தானாகவே இருக்கிறான் ஆத்மனைவ என்று. ஆக 4வது வாக்கியத்திலே, 4வது பாதத்திலே சொன்ன வாக்கியத்திலே அவன் நெஞ்சிலே இருக்கிறான், அவன் பிராட்டியோடு கூட இருக்கிறான், அவன் என் நெஞ்சிலே இருக்கும் பொழுதே இன்னொரு திவ்ய தேசத்திலும் சேர்ந்திருக்கிறான், அந்த திவ்ய தேசத்திலே இருப்பவனாக என்னுடைய நெஞ்சிலே இருக்கிறான், அவன் தானாகவே இருக்கிறான் என்ற 4ஐயும் சேர்த்து பாடியிருக்கிறார். இந்த 4ஐயும் ஒரே வாக்கியத்திலே சேர்த்து இங்கே சொல்லியிருப்பது ஆழ்வாருடைய கருத்தை அடி ஒற்றி பேசினதாக ஆகும். ஏனென்றால் ஆழ்வாரும் கூட சில இடங்களிலே இந்த 4ஐயும் சேர்த்து சேர்த்து பேசுவார். திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் சேர்விடம் தன் வாட்டாறு இகழ்வின்றி என் நெஞ்சத்து எப்போதும் பிரியானே. 4 வரி பாசுரத்திலே 3 வரிகள் 3வது வரியை விட்டுவிட்டு எடுத்திருக்கிறேன். இதுதான் நமக்கு தேவையான வரிகள் என்று என்ற பாசுரத்தில் இருப்பதே இங்கேயும் திகழ்கின்ற திருமார்பில் லக்ஷ்மி தாம்னஹ திருமங்கை தன்னோடும் என்றதாலே லக்ஷ்மியையும் லக்ஷ்மி தாமமான திருமார்பையும் ஆழ்வார் பாடினது போலவே இங்கேயும் லக்ஷ்மி தாம்னஹ என்கின்றார். திகழ்கின்ற திருமாலார் சேர்விடம் தன் வாட்டாறு என்று, வாட்டாறு என்கிற திவ்ய தேசத்திலே அவன் அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருளி இருப்பதை பாடினது போல ஆழ்வாரை அடியொற்றி இங்கேயும் வாட்டாருக்கு பதில் ஸ்ரீரங்கம். மத்தியே ரங்கம் என்று அவனுடைய திவ்ய தேசத்தை பாடுகிறார். அதற்கு பிறகு இகழ்வின்றி என் நெஞ்சத்து, அந்த திவ்ய தேசத்தோடு கூட என்னுடைய ஹிருதயத்திலேயும் இருக்கிறான் என்பதை மத்தியே ரங்கம் மமச்ச ஹிருதயே என்னுடைய ஹிருதயத்திலேயும் இருக்கிறான் என்பதை ஆழ்வாரை அடிபற்றியே பேசுகிறார். எப்போதும் பிரியானே, அவன் எப்பொழுதும் அங்கேதான் இருக்கிறான். இந்த எப்போதும் பிரியானே என்கிற இந்த கருத்து பகவத் தியான சோபானத்து இந்த வரியிலே எங்கே இருக்கிறது என்று பார்த்தோமானால் சற்று பிறகு பார்க்க போகிறோம். சாவரோதா என்பதற்கு இன்னொரு அர்த்தத்தையும் பார்க்க போகிறோம். அந்த அர்த்தத்தின்படி பார்த்தால் இங்கேயே இருக்கிறான், எப்போதும் பிரியாமல் இருக்கிறான் என்ற அர்த்தம் வரப்போகிறது. ஆக ஆழ்வார் சொன்ன கருத்துக்களை, இந்த பாசுரத்திலே சொன்ன கருத்துக்களை இந்த வரி பிரதிபலிக்கிறது. இகழ்வின்றி என்று இன்னொரு பதம் இருக்கிறது. நான் நீச்சனானவன், மட்டமானவன், ஈனனானவன், ஸ்ரீரங்க விமானத்தில் இருக்கிற அவனா என்னுடைய நெஞ்சிலேயும் இருப்பான் என்று சந்தேகம் வரும், என்று எண்ணி பார்க்க தோன்றும். அப்பொழுது இகழ்வின்றி என்று, நான் இகழ்வுக்குரியவன் ஆனாலும் கூட அவன் என்னையும் ஒரு பொருட்டாக கருதி இகழாமல் என்னுடைய நெஞ்சத்திலேயும் வந்து குடிக்கொண்டிருக்கிறான் என்று. இப்பொழுது பகவத் தியான சோபானத்திலே மத்தியே ரங்கம் மமச்ச ஹிருதயே என்று சொல்லும் பொழுது, மம என்று சொல்லும் பொழுது என்னுடைய நெஞ்சிலேயும் என்று சொல்லும் பொழுது இதை அனுசந்திக்க வேண்டும்.
எதை? நைச்சியத்தை. நான் எவ்வளவு சிறியன், அல்பன், என்னுடைய ஹிருதயத்திலேயும் அவன் வந்திருக்கிறானா என்று. இகழ்வின்றி என் நெஞ்சத்து என்று. ஆஹா லக்ஷ்மி தாம்ன பிருதுல பரிகை என்பதும் மத்யே ரங்கம் மமச ஹிருதயே என்றும் இங்கே சொன்னது திருவாய்மொழியில் நம்மாழ்வார் சொன்ன அர்த்தங்களை சுருக்கிச் சொன்னதாக ஆகிறது. என்னன்றி செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வதுவே என்று இதற்கு முந்தைய பாசுரம் முடிகிறது. என் நெஞ்சிலே அவன் திகழ்வதற்கு நான் என்ன உபகாரம் பண்ணினேன்? ஒண்ணுமே பண்ணவில்லையே. என்னுடைய பிரயத்தனம் எதுவும் இல்லாமல் அவன் நெஞ்சுக்கு வந்திருக்கிறானே என்று. அதை இங்கே பகவத் தியான சோபானம் ஆத்மனைவ ஆத்மன சன்னு என்று அவன் தானாகவே வந்து விட்டான். நான் செய்தது ஒன்றும் இல்லாமலே, என்னிடம் எந்த செயலையும் அபேட்சிக்காமலே அவன் தானாக வந்து விட்டான் என்பதை இதற்கு முன் பாசுரமும் தெரிவிக்கிறது. ஆக திருவாய்மொழியில் இருக்கிற கருத்துக்களைத்தான் இங்கே முன்வைத்திருக்கிறார் என்று. இன்னும் சில ஆழ்வார் பாசுரங்களையும் பார்க்கலாம். ஓரிரண்டை மட்டும் பார்ப்போம். இந்த திருக்கடித்தான பாசுரத்தை பகவத் தியான சோபான வியாக்கியாதாக்கள் எடுத்திருக்கிறார்கள். திருக்கடித்தானமும் என்னுடை சிந்தையும் ஒரு கடுத்துள்ளே உரையும் பிரான் கண்டீர் என்று ஒரு பாசுரம். அடுத்த பாசுரத்திலே திருவமர் மார்வன் திருக்கடித்தானத்தை மருவி உரைகின்ற மாயப்பிரானே என்று. திருக்கடித்தானம் என்கிற ஒரு திவ்ய தேசத்திலேயும் என்னுடைய சிந்தை என்கிற ஒரு ஸ்தானாந்தரத்திலேயும் இரண்டிலேயும் சேர்ந்து ஒரு கடுத்து உள்ளே உரைகிற பெருமான். மத்தியே ரங்கம் மமச்ச ஹிருதயே வர்த்ததே என்று ஒரு திவ்ய தேசத்தையும் என்னுடைய சிந்தையையும் சேர்த்து தன்னுடைய வாசஸ்தானமாக கொண்டிருப்பவன். அவன் யார் என்று சொல்லும் பொழுது திருவமர்மார்வன், எவனுடைய மார்பிலே திரு அமர்ந்திருக்கிறாளோ அவன் என்று. அதைத்தான் இங்கே லக்ஷ்மி தாம்னஹ என்கிறார். திருவமர்வார்வன் திருக்கடித்தானத்தை எதற்காக இப்படி அந்த திவ்ய தேசத்துக்கும் என்னுடைய நெஞ்சத்துக்கும் வந்திருக்கிறான் என்றால், மருவி உரைகின்ற, மருவி என்றால் விரும்பி என்ற அர்த்தம். அவனுக்கு அதிலே ஒரு விருப்பம் ஏற்பட்டபடியினாலே அந்த திவ்ய தேசத்திலும் வந்திருக்கிறான், ஆழ்வாருடைய நெஞ்சிலேயும் வந்திருக்கிறான். அதே போலதான் இங்கேயும் ஆத்மனைவ தானாகவே மத்தியே ரங்கம், ரங்கத்தினுடைய மத்தியத்திலேயும் மமச்ச ஹிருதயே என்னுடைய ஹிருதயத்திலேயும் வந்திருக்கிறான், வர்த்தத்தை இருக்கிறான். ஆன இடத்தும் என் நெஞ்சும் திருக்கடி தான நகரும் தனதாய்ப்பதியே. என்னுடைய நெஞ்சும் திருக்கடித்தானம் என்கிற நகரும் ஆக எந்த இரண்டுமே தனதாய்ப்பதியே சுவாத்மனைவ. பதி என்றால் திருப்பதி. திருக்கடித்தானமும் ஒரு கடுத்து என் நெஞ்சுள்ள தனதாய்ப்பதியே அப்படிங்கிற அந்த பாடத்தை இங்க எடுத்துட்டு இருக்கேன் நானு. தனதாய பதின்னு சொன்னாலும் அர்த்தம் அதேதான், தன்னுடையதான க்ஷேத்திரமாகும் என்று. என் நெஞ்சும் என்னுடைய ஹிருதயமும் திருக்கடித்தான நகரும் அந்த திவ்ய தேசமும் அவனுடைய பதியாக க்ஷேத்திரமாக இருக்கின்றன சேர்ந்து என்று. அதேதான் இங்கே பிரதிபலிக்கிறது. மத்தியே ரங்கம் மமச்ச ஹிருதயே வர்த்ததே என்று. இதே மாதிரி வேறு திவ்ய தேசங்களிலேயும் அந்த திவ்ய தேசத்திலேயும் தன்னுடைய ஹிருதயத்திலேயும் சேர்ந்து இருப்பதாக ஆழ்வார் அனுபவம் உண்டு. இரண்டு திவ்ய தேசங்களை பார்ப்போம். திருமால் இருஞ்சோலை மலையன்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்ற இடத்திலே என் நெஞ்சு நிறைய என்பதாலே மமத ஹிருதயே என்பதையும், திருமாலிருஞ்சோலை என்பது மத்தியரங்கம் என்பது போன்ற இன்னொரு திவ்ய தேசத்தையும், அந்த மலை பற்றி நான் பேசும் பொழுதே என்ன பேசுகிற பொழுது திருமால் வந்து
பேசின பொழுது திருமால் என்னுடைய நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று சொல்லும் பொழுது திருமால் என்ற பதத்தையும் கவனிக்க வேண்டும். திரு ஓடு கூடின மால், அதாவது லக்ஷ்மி சம்பந்தமும் இந்த ஸ்லோகத்தில் சொன்னது போலே தான் அங்கேயும் இருக்கிறது. திருமால் சென்று சேர்விடம் தென் திருப்பேரே என்று திருப்பேர் நகரம் அப்பக்குடத்தான் அந்த திவ்யக்ஷேத்திரத்தை பேசும் பொழுதும் பேரே உரைகின்ற பிரான் இங்கு வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். பேர் என்கிற க்ஷேத்திரத்திலே உரைகின்ற வசிக்கின்ற பிரானானவன் என் நெஞ்சு நிறைய புகுந்தான். புகும்பொழுது பேரேன் என்று இந்த இடத்தை விட்டு நான் அகல மாட்டேன், பெயர்ந்து செல்ல மாட்டேன் என்று இதற்குள்ளே புகுந்து கொண்டிருக்கிறான். இன்னொரு வேடிக்கையும் கலந்திருக்கிறார். வார்த்தை வேடிக்கைகள் ஆழ்வார்கள் அடிக்கடி பண்ணுவார்கள். பேரேன் என்றால் நீ யார் என்று கேட்டால் அட்டபுஜகரத்தேன் என்றாரே என்று சொல்வது போல தங்கள் ஊரை சேர்த்து சொல்வது வழக்கம். இங்க பேரேன் என்றால் பேர் என்ற ஊரை சேர்ந்தவன் நான் என்று அர்த்தம். பேரேன் என்பதற்கு இன்னொரு அர்த்தம், நான் இந்த இடத்தை விட்டு பேர்ந்து போக மாட்டேன், போகேன், பாரேன், தாரேன் என்று சொல்வது போல ஒரு வினைச்சொல். நான் பேரேன் என்றான். ஏனென்றால் அவன் பேர் என்கிற இடத்திலே திவ்யக்ஷேத்திரத்திலே உரைகின்ற பிரானானபடியினாலே நான் அந்த ஊரை சேர்ந்தவன் என்கிற அர்த்தத்திலே பேரேன் என்று. அது என்ன ஆயிற்று? பேரேன் என்று நெஞ்சு நிறைய புகுந்தான். இந்த இடத்தை விட்டு நான் பெயர்ந்து செல்லவே மாட்டேன், இங்கேயே இருப்பேன் என்ற கருத்தோடு கூட என் நெஞ்சிலே புகுந்து விட்டான் என்று. திருப்பேர் நகரான் திருமாலிரும் சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். விருப்பே பெற்ற முதம் உண்டு கழித்தேனே. இந்த பாசுரத்திலேயும் பகவத் தியான சோபானத்துக்கு முன்னோடியாக சில கருத்துகள் இருக்கின்றன. ஒரு திவ்ய தேசத்தை சேர்ந்த பிரானானவர் என் நெஞ்சிலே வந்து இருப்பேன் என்று அவனாகவே இருப்பேன் என்று என்பதில் என்ன கருத்து என்றால், மற்றவர்களுடைய அழைப்புக்கோ முயற்சிக்கோ காத்திருக்காமல் நான் இங்கே இருப்பேன் என்று அவன் சங்கல்பித்து விட்டான். அது இங்கே இந்த ஸ்லோகத்திலே சுவாத்மனைவ தானாகவே வந்து விட்டான். நெஞ்சு நிறைய புகுந்தான் மமத ஹிருதயே வர்த்ததே. ஒரு திவ்ய தேசத்தையும் தியானிப்பவர்களுடைய நெஞ்சம் என்கிற இன்னொரு க்ஷேத்திரத்தையும் சேர்த்து இரண்டிலேயும் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்கிற பாசுரங்களை இப்பொழுது சிலவற்றை பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது அவன் திருமகளோடு இருக்கிறான் என்று பலவற்றிலும், அவன் தன்னிச்சையாகவே வந்திருக்கிறான் என்று பலவற்றிலும் இருப்பதை பார்த்தோம். இவற்றை எல்லாம் சேர்த்துத்தான் இங்கே லக்ஷ்மி தாம்னஹா என்ற பத பிரயோகமும், அதற்கு பிறகு சுவாத்மனைவ என்ற பதமும், அதற்கு பிறகு மத்தியரங்கம் மமத ஹிருதயே என்ற பதங்களும் என்று. இந்த திவ்ய தேசங்கள் போல இன்னொரு திவ்ய தேசம் திருப்பார்கடல் என்கிற திவ்ய தேசம் 108 திவ்ய தேசங்களிலே ஒன்று. பெரியாழ்வார் சொல்லுகிறார், என்னுடைய நெஞ்சத்துக்கு பெருமாள் வரும்பொழுது திவ்ய தேசத்தையும் பிராட்டியையும் கூடவே அழைத்து கொண்டு வந்தார் என்று. அரவிந்த தமிழியனோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து என்று. அரவிந்த தமிழி, தமிழி என்பதை இங்கே புஜக சஜனஹ படுக்கையும் கொண்டு வந்திருக்கிறார் அவர். எதுக்கு படுக்கையை சுருட்டி கொண்டு என் நெஞ்சுக்கு வர வேண்டும் என்றால், இங்கேயே நியத வாசம் பண்ண வேண்டும் என்கிற முடிவோடு தான் வந்திருக்கிறார். ஆழ்வாருடைய நெஞ்சுக்கு பெருமாள் வரும் பொழுது வெட்டி படுக்கைகளை எல்லாம் எதற்கு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் என்றால், அங்கே நியத வாசம் பண்ணுவதற்காக என்று தெரிகிறது. அது துவனிக்கிறது, அது உள் உரை பொருளாக இருக்கிறது. மத்தியரங்கம் மமத ஹிருதயே வர்த்ததே என்று சொல்லும் பொழுது புஜக சயனஹ என்று ஒரு பதம் அதற்கு முன்னே இருக்கிறது அல்லவா?
பாம்பு படுக்கைக்காரன் என்னுடைய ஹிருதயத்திலே இருக்கிறான் என்றால் படுக்கையோடு கூட வந்திருக்கிறான். அங்கே அழகிய பார்க்கடலோடும், பெரியாழ்வார் சொல்லுகிறார், பார்க்கடலோடு கூட என் மஞ்சத்திலே வந்து விட்டான் என்று. ஒரு திவ்ய தேசத்தை சேர்ந்தவன் அந்த திவ்ய தேசத்தை விடாமலே என்னுடைய நெஞ்சிலேயும் வந்திருக்கிறான். இங்கேயும் மத்தியரங்கம் அமதகிருதிய ரங்கம் என்கிற திவ்ய தேசத்தை சேர்ந்தவன் அதோடு கூட என்னுடைய ஹிருதயத்திலே வர்த்திக்கிறான். அரவிந்த பாவையும் தானும், அப்படி வரும்பொழுது தனியே வராமல் பிராட்டியையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறான் என் நெஞ்சம் என்கிற கஷேத்திரத்துக்கு. இங்கேயும் பகவத் தியான சோபானத்திலேயும் லக்ஷ்மி தாம்ன பிருதுல பரிகைஹி என்று லக்ஷ்மிக்கு தாமாவான திருமார்பை வர்ணித்ததனாலே அவன் வரும்பொழுது திருமார்பிலே இருக்கிற திருமார்பு நாச்சியாராக வீற்றிருக்கிற அரவிந்த பாவை என்கிற லட்சுமியும் வந்திருப்பது தெரிகிறது. அகம்படி வந்து புகுந்து, அகம் என்றதுதான் ஹிருதயம், ஹிருதயத்திலே வந்து புகுந்திருக்கிறான் அவன். வந்து புகுந்து என்றதுனாலே அவனாகவே வந்திருக்கிறான். ஆத்மனைவ மமத ஹிருதயே வர்த்ததே என்று. ஆக பல ஆழ்வார்களும் ஒரு திவ்ய தேசத்து பெருமாள் அந்த திவ்ய தேசத்திலேயும் தன்னுடைய நெஞ்சிலேயும் பிராட்டியோடு கூட வந்திருக்கிறார்கள் என்பதை சொன்னதை அடி ஒற்றி இங்கே மத்தியரங்கம் அமதகிருதியே வர்த்ததே சாவரோதா என்கிற வாக்கியம் வந்திருக்கிறது. அக்ரே கிஞ்சித் புஜகசயன ஸ்வாத்மனஹீவாத்மன சன்னே, ஆத்மனஹ அக்ரே என்று அன்வயிக்கிறோம். தனக்கு முன்னாடி என்று அர்த்தம். முன் பிரதேசத்திலே, தான் எந்த பிரதேசத்திலே இருக்கிறோமோ அதற்கு சற்று முன் இருக்கிற பிரதேசத்திலே என்று. இதிலே ஒரு வேடிக்கை இருக்கிறது. என்ன வேடிக்கை என்றால், எல்லாரும் தான் இருக்கிற பிரதேசத்திலே இருக்க முடியுமே தவிர தான் இருக்கிற பிரதேசத்துக்கு சற்று முன்னே இருக்கிற பிரதேசத்திலே தான் இருக்க முடியுமோ? ஒரு பழமொழி இருக்கிறது, கூத்தாடிகள் என்னென்னவோ நம்மாலே பண்ண முடியாத அங்க சேஷ்டைகளை எல்லாம் பண்ணுகிறார்கள். அதற்காக பயிற்சி எடுத்துக்கொண்டு அபியாசத்தினாலே அப்படியெல்லாம் பண்ண முடிகிறது அவர்களாலே. ஆனால் எவ்வளவுதான் பயிற்சி பண்ணினாலும் கூத்தாடி தன்னுடைய தோளிலே தானே ஏற முடியுமோ என்று ஒரு பழமொழி இருக்கிறது சம்ஸ்கிருதத்திலே. தன்னுடைய தோளிலே தானே ஏறுவது என்பது அசாத்தியமான காரியம். அதே போலத்தான் தனக்கெதிரே தானே நிற்க முடியுமோ? அக்ரஹே கிஞ்சித் புஜக சஜன ஸ்வாத்மனைவ, நமக்கெல்லாம் முடியாது. யாருக்கு முடியும் என்றால், ஒரே சமயத்திலே இரண்டு வடிவம் எடுத்துக்கொள்ளுகிற ஆற்றல் யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இது சாத்தியமாகும். பெருமாள் ரங்கநாதன் மூலவராக ஒரு வடிவத்தையும் உற்சவராக இன்னொரு வடிவத்தையும் எடுத்துக்கொண்டு மூலவரான தன் வடிவத்துக்கு சற்று முன்னாலே உற்சவரான தன் வடிவத்தை நிறுத்தி வைத்து தனக்கு எதிரே தானே நிற்பவராக பண்ணிக்கொள்வது அவராலே முடிகிறது. வேதத்திலிருந்தே இந்த சக்தியை பற்றி பேசுவது உண்டு பகவானுக்கு. என்ன சக்தி? தன்னுடைய மாயைகள் காரணமாக நிறைய வடிவங்களை எடுத்துக் கொள்ளுகிறான் என்று. இந்திரோ மாயாபிஹி புருரூப ஈயதே என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே ஒரு ஸ்லோகம், ஸ்வேச்சா கிரஹீதாபிமதோ ருதேஹ என்று. ஸ்வ தன்னுடைய இச்சா விருப்பத்தினாலே, கிரஹீத எடுத்துக்கொள்ளப்பட்ட, அபிமத தனக்கிஷ்டமான, உரு பெரிதான, தேக சரீரத்தை கொண்டவன் என்று. அதாவது பெருமாள் நமக்கெல்லாம் சரீரம் கர்மகர்த்தமாக வாய்த்திருக்கிறதே அதுபோல் இல்லாமல் தன்னுடைய இச்சையினாலே தனக்கு அபிமதமான ஒரு தேகத்தை எடுத்துக்கொள்கிறான் என்று. அதைத்தான் இங்கேயும் ஆத்மனைவ ஸ்வேச்சையா என்று விஷ்ணு புராணத்திலே சொன்னதைத்தான் ஆத்மனைவ என்று பகவத் தியான சோபானம் சொல்லுகிறது. தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலேயே எடுத்துக்கொள்கிறான் என்ற அர்த்தமும் அதற்கு கிடைக்கிறது. ஆத்மா சித்தே திருத்தவ் என்று ஏற்கனவே கோஷ வாக்கியம் பார்த்தோம் அல்லவா?
ஆத்மனைவ என்பதற்கு தன் மனத்தினாலேயே தான் எண்ணின மாத்திரத்தினாலேயே அவன் வடிவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவன் என்கிற கருத்து விஷ்ணு புராணத்திலே சொன்ன கருத்து. ஆத்மனைவ மத்தியே ரங்கம் வர்த்ததே ஆத்மனைவ ஆத்மனஹ அக்ரே வர்த்ததே என்று. ஆத்மனைவ என்றால் தன் விருப்பத்தால் மட்டுமே, தன்னுடைய சங்கல்பத்தால் மட்டுமே, தன்னுடைய எண்ணத்தால் மட்டுமே வடிவம் எடுத்துக் கொள்பவன் என்ற கருத்தும் கிடைக்கிறது. ஸ்வாத்மனைவாத்மனசன்னு என்ற இடத்திலே ஸ்வாத்மனைவ என்பதற்கு அர்த்தம் எப்படி பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் என்று பார்த்தோமானால் பல விதங்களாக அங்கே அர்த்த புஷ்டி இருக்கிறது என்று சொல்வோம். அர்த்தம் புஷ்கலமாக கிடைக்கிறது ஸ்வாத்மனைவ என்ற பதத்துக்கு. ஒரு அர்த்தம் ஆத்மா என்றால் கலேவரம், கலேவரம் என்றால் சரீரம், தேகம், விக்கிரகம். இங்கே ஸ்வாத்மனா என்ற இடத்தை என்ற பதத்தை சு ஆத்மனா என்று பிரித்தோமானால் சு நல்ல ஆத்மனா விக்கிரகத்தோடு கூட, ஏவ கூடவே, நல்ல விக்கிரகத்தோடு கூடவே என்று. அதாவது மூலவரான பெருமாளானவர் நம்பெருமாள் என்கிற நல்ல விக்கிரகத்தோடு கூடவே என்னுடைய நெஞ்சிலே புகுந்திருக்கிறார். இரண்டாவது விதமாக அர்த்தம் சொல்பவர்கள் சு என்று பிரிக்காமல் ஸ்வ ஆத்மனா என்று பிரிக்கிறார்கள். அப்பவும் ஸ்வாத்மனா என்ற இதே பதம்தான் நிஷ்பன்னமாகும். ஸ்வாத்மனா தன்னுடைய விக்கிரகத்தோடு கூடவே ஸ்வேச்சா கிருத கிரகீத அபிமதோரு தேகன் என்று சொன்னபடி தன்னுடைய விக்கிரகத்தோடு கூடவே என்னுடைய நெஞ்சிலே வந்திருக்கிறான் என்று. மூன்றாவது அர்த்தம் சொல்லும் பொழுது ஆத்மா என்பதற்கு வடிவம், விக்கிரகம், உருவம் என்ற அர்த்தம் வேண்டாம். ஸ்வாத்மனா என்றால் தானாகவே என்ற அர்த்தம், அவ்வளவுதான். ஆத்மா என்பதற்கு ஸ்வார்த்தம் உண்டல்லவா, அதாவது தான் என்கிற அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை வைத்துக் கொண்டால் ஸ்வாத்மனைவா என்பதற்கு தானாகவே வந்திருக்கிறான். அவனை வேறு யாரும் நிர்பந்திக்கவும் இல்லை, அழைக்கவும் இல்லை, அவனாக வந்திருக்கிறான் என்று. நாலாவது அர்த்தம் சற்று முன் பார்த்த அர்த்தம். ஆத்மா என்றால் சித்தம், எண்ணம் என்ற அர்த்தம். ஆத்மனைவா என்றால் எண்ணினபடியே வந்து விட்டான், எண்ணின மாத்திரத்திலே வந்து விட்டான், தன் நிச்சய மாத்திரத்தினாலேயே என்று. ஐந்தாவதாக ஒரு அர்த்தம் ஸ்வாத்மனைவ ஆத்மனஹா என்று தன்னிலிருந்து வேறுபடாத தானேயானபடியாக வந்து விட்டான் என்று. ஸ்வஸ்வரூபத்தாலேயே இருந்து கொண்டு என்று அர்த்தம் எழுதுகிறார்கள். மூலவர் உற்சவராக இருப்பது ஸ்வஸ்வரூபத்தாலேயே. சில சமயங்களிலே பெருமாள் வேறு விதமாகவும் அவதரிப்பதுண்டு. ஜீவானுப்பிரவேச அவதாரங்கள் எல்லாம் கூட உண்டு. அதாவது ஒரு ஜீவனிடம் பகவான் அனுப்பிரவேசிப்பதுண்டு. அனுப்பிரவிஷ்ய குருதே யத் சமீஹிதமச்சுதா என்று. உதாரணமாக என்னுடைய ஆச்சாரியன் இருக்கிறார், அவரிடம் பெருமாள் அனுப்பிரவிஷ்ய ஜீவ அனுப்பிரவேசம் பண்ணி நான் என்னை ஆச்சாரியனே பகவான் என்று தேவமிபோபாசீதா என்று உபனிஷத் சொன்னபடியாக ஆச்சாரியனை பகவானாக கருதும் பொழுது அனுப்பிரவேச அவதாரம் அங்கே. அப்படியெல்லாம் இல்லாமல் ஸ்வாத்மனைவ தானாகவே உற்சவர் வடிவத்திலேயும் வந்திருக்கிறார் என்று. தானான படியாகவே வந்திருக்கிறார், வந்ததற்கு காரணமும் தானாகவே வந்திருக்கிறார் என்று. தானாகவே என்பதிலேயும் இரண்டு தாற்பயங்கள். ஸ்வாத்மனைவாத்மனசன் என்று சொல்லும் பொழுது மூலவர் ஸ்வாத்மனைவ உற்சவராக இருக்கிறார். அந்த உற்சவ வடிவத்தோடு கூடயே என் நெஞ்சிலே வந்திருக்கிறார் என்பதை சொல்லும் பொழுது அந்த விளக்கத்திலே ஆத்மா என்கிற பதத்துக்கு அது நிறைய அர்த்தங்கள் கிடைப்பதாலே இந்த 5 தாற்பயங்கள் நமக்கு கிடைத்தன. ஸ்வாத்மனைவாத்மனசன் மத்யே ரங்கம் மம ச ஹ்ருதயே வர்த்ததே சாவரோதஹ. சாவரோதஹ என்றது கடைசி பதம்.
இந்த சாவரோதகா என்கிற பதத்துக்கு கூட ரெண்டு அர்த்தங்கள் சொல்லி ரசிக்க வேண்டும் என்கிறார் ஒரு வியாக்கியாதா, அன்பில் கோபாலாச்சார் சுவாமி என்பவர். ஏற்கனவே அவரை பற்றி நான் பிரஸ்தாபித்திருக்கிறேன். ஒரு நூற்றாண்டுக்கு முற்பட்டவர். அவரை அடியன் நேரில் சேவித்தது கிடையாது. ஆனால் அவரை பற்றி அடியனுடைய தகப்பனார் முதலியவர்கள் மிகவும் ஸ்லாகித்து சொல்லுவார்கள். அவர் வக்கீலாக இருந்தவர், தனிகராக இருந்தவர், பிரசித்தராக இருந்தவர், சம்ஸ்கிருதத்திலே நிறைய பாண்டித்யம் பெற்றவர், அத்வைதாதி வேதாந்த கிரந்தங்களை கூட கரைத்து குடித்தவர். அவர் பகவத் தியான சோபானத்துக்கு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அந்த வியாக்கியானத்திலே சாவரோதா என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் இங்கே பொருந்தும் என்பதை காண்பித்திருக்கிறார். அதை பார்த்த பிறகு ரசிக்கும்படியாக இருக்கிறது. அவரோதகா என்ற பதம் இதுவரையிலே ஒரே அர்த்தத்திலே தான் சொன்னோம், பிராட்டியும் கூட இருக்கிறாள் என்று. ஏனென்றால் அவரோதகா என்றால் மகிழ்ச்சியை, பத்தினியை சொல்லுகிற வழக்கம். அவரோதோரஹ ஜக்ரிஹே சுத்தாந்தேப்யவரோதனே என்று நானார்த்த ரத்தனமாலை என்கிற கிரந்தம் அவரோதா என்ற பதத்துக்கு வேறொரு அர்த்தத்தையும் காண்பிக்கிறது. பத்தினி என்றும் மகிழ்ச்சி என்றும் அந்தப்புற ஜனங்கள் என்று சொன்ன அர்த்தம் பிரசித்தமான அர்த்தம், எல்லாரும் சொல்லி இருக்கிற அர்த்தம். பெருமாள் என்னுடைய நெஞ்சுக்கு வரும்பொழுதோ அல்லது பெருமாள் ஸ்ரீரங்க விமானத்திலே வரும்பொழுதோ தன்னுடைய பத்தினியோடு கூடவும் வந்தார் என்று இதுவரையில் சொன்ன அர்த்தம் மிக பொருத்தமான அர்த்தம். இப்பொழுது சொல்ல போகிற அர்த்தம் அவரோதனம் என்கிற அர்த்தம் தடுத்தல் என்று தடுப்பு, அடைப்பு. அவரோதா என்பதற்கு அந்தப்புற மகளிர் என்ற அர்த்தம் இருக்கட்டும். தடுப்பு, அடைப்பு. ரோதா என்றாலே தடுக்கிறார். தடுப்படைப்பு, தடுத்து அடைக்கிறோமே, அதற்கும் அவரோதம் என்று பதம் உண்டு. இப்பொழுது அந்த அர்த்தத்தை இங்கே ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், யோகத்தினுடைய முடிவு நிலை இருக்கிறதே, அது ஹிருதயத்திலே அவரோதம் பண்ணிவிடுவது என்பதுதான். இது தியான சோபானம் அல்லவா? இதிலே நாம் ஏற்கனவே சொன்னபடி 2 சோபானங்களை அல்லவா போட்டுக் கொண்டிருக்கிறோம். பாதாதி கேசாந்தமாக பெருமாளுடைய திரு அவயவங்கள் என்ற சோபானத்திலே ஏறிக்கொண்டிருக்கிறோம். ஏறி முடித்தாயிற்று. அதே மாதிரி அஷ்டாங்க யோகத்திலே யமம் என்பதிலிருந்து ஆரம்பித்து தாரணா என்பது வரைக்குமாக சமாதி என்பது வரையில் நாம் யோகாங்கங்களை பார்த்தாயிற்று. அதுவும் முடிந்து போயிற்று. கடைசியிலே இருக்கிற நிலைதான் அவரோதம் என்பது. ஹிருதயத்திலே தடுப்படைப்பு போட்டு அந்த ஹிருதயத்தை விட்டு நீங்காமல் பண்ணிவிடுவது. இந்த அவரோதம் என்கிற யோக முடிவை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பேசுகிறது. மனஸ்வபுத்யா மலயா நியம்ய க்ஷேத்ரஜ்ஞ ஏதாம் நியேத்தமாத்மனி. அப்படி யோகம் பண்ணி பகவானை தியானம் பண்ணும் பொழுது எது வரையில் அது போக வேண்டும் என்பதை உத்தரார்த்தம் சொல்லுகிறது. ஆத்மானம் ஆத்மன் அவருத்ய தீரா. இதிலிருந்து தான் பதம் கடன் வாங்கினது போல இப்ப பகவத் தியான சோபானத்திலே ஆத்மனைவ ஆத்மனசன்னே சாவரோஜா என்றிருக்கிறது. அவருத்ய, அவரோதம் பண்ணி, தீரஹ யோகியானவன், லப்தோபசாந்தி, உபசாந்தி ஒரு நிம்மதி, ஒரு அமைதி என்பதை பெற்று விரமேத கிருத்யாது, இனிமேல் யோகத்துக்காக இவன் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை என்ற முடிவு நிலைக்கு வந்தாயிற்று. அதுதான் யோகத்தினுடைய கடைசி நிலை, அவரோதம் என்பது. இப்பொழுது யோகத்தின் சோபானத்தையும் பகவத் தியான சோபானத்திலே போட்டுக்கொண்டே வந்திருக்கிறபடியினாலே கடைசியிலே அவரோதம் வந்தாயிற்று. நாம் எந்த வஸ்துவை தியானிக்கிறோமோ அந்த வஸ்துவை நம்முடைய ஹிருதயத்திலே அவரோதம் பண்ண வேண்டும். ஆத்மன் அவருத்ய தீரஹ என்றுதான் பாகவதம் சொல்லுகிறது. ஹிருதயே சாவரோதா என்பதற்கு அந்த அர்த்தமும் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய ஹிருதயத்திலே யோகத்தின் கடைசிப்படியை தாண்டி முடிவிலே அவரோதத்தோடு கூட வர்த்ததே பெருமாள் இருக்கிறான். அந்த தியான விஷயமான ரங்கநாதனானவன் என்னுடைய ஹிருதயத்திலே அவரோதத்தோடு இருக்கிறான் என்று.
ஆக அவரோத என்பதற்கு முதல் அர்த்தத்தை வைத்துக் கொண்டால் ஸ்ரீரங்கத்திலே தேவிமார்கள் என்கிற அவரோதத்தோடு இருக்கிறான். அவரோத பதத்தின் இரண்டாவது அர்த்தத்தை வைத்துக் கொண்டால் என்னுடைய நெஞ்சிலே தடுப்படைப்பு என்கிற அவரோதத்தோடு இருக்கிறான். இனிமேல் அவனை அங்கே தடுத்து அடைத்து வைத்தாயிற்று, இனிமே என் நெஞ்சத்தை விட்டு நீங்கவே மாட்டான் என்கிற அர்த்தம். வர்த்ததே சாவரோத. ஆழ்வாரும் பெருமாள் என்னுடைய நெஞ்சத்துக்கு வந்த பிறகு அவரோதம் ஏற்படும் என்பதை எப்படி சொல்லுகிறார் என்றால், இனி நான் போகலொட்டேன். இன்னொரு இடத்திலே உன்னை பெற்றினி போக்குவனோ. ஆழ்வார் பெருமாளை அவரோதம் பண்ணினார், தடுப்படைப்பு போட்டார். நீ வந்து விட்டாய், இனி உன்னை நான் பிடித்து கொண்டு விட்டேன், நீ திரும்பி போக முடியாது. அதுதான் அவரோதம், அதுதான் தடுப்படைப்பு. உன்னை போக விட மாட்டேன், உன்னை பெற்ற பிறகு நான் போக்குவேனா என்றெல்லாம் ஆழ்வார் பெருமாளுக்கு அவரோதம் பண்ணினது போல பெருமாளே தனக்குத்தானே அவரோதத்தை பண்ணி கொண்டு இருப்பேன், பேரேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பெருமாளே பண்ணிக்கொள்கிற அவரோதமும் உண்டு. ஆழ்வாருடைய நெஞ்சத்துக்கு வந்து விட்டேன், இங்கேதான் இருப்பேன், பேரேன், பெயர்ந்து போகவே மாட்டேன் என்று அவரே பண்ணிக்கொள்கிற அவரோதம். அதெல்லாம் போலத்தான் இங்கே ரங்கநாதனுக்கும் தேசிகனுடைய ஹிருதயத்திலே அவரோதம் ஏற்படுகிறது. ஹிருதயே வர்த்ததே சவரோத. அந்த அவரோதத்தோடு கூடினவனாக இன்னொரு அவரோதத்தோடும் கூடினவனாக, இன்னொரு அவரோதம் எது? பிராட்டி திருமகள். திருமகள் என்கிற மகிழ்ச்சி ஜனம், அது அவரோதம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம். அவளோடு கூடவும் இந்த அவரோதம் இருக்கிறதே, இந்த இடத்தை விட்டு நீங்க மாட்டேன் என்கிற தடுப்பு அடைப்பு, அதோடு கூடவும் என்னுடைய ஹிருதயத்திலே இருக்கிறான் என்று இரண்டு அர்த்தங்களையும் சொல்ல வேண்டும் என்றதாயிற்று. மத்யே ரங்கம் மமச ஹிருதயே வர்த்ததே சஹவரோதஹ. இப்பொழுது காந்தோதாரைஹி என்கிற ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை ரசிக்கும் பொழுது இந்த ஸ்லோகத்திலே சில அலங்காரங்கள் இருப்பதையும் ரசித்து முடிக்கலாம். அலங்காரங்களிலே இரண்டு வகை, சப்தாலங்காரம் என்றும் அர்த்தாலங்காரம் என்றும். தேசிக ஸ்லோகங்களிலே பெரும்பாலானவற்றிலே இரண்டையுமே பார்க்க முடியும். இதிலே சப்தாலங்காரம் என்ன இருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே என்றால், மோனை என்கிற அனுப்பிராசம் இருக்கிறது. மோனை என்றால் ஒரு பாதம் எந்த எழுத்திலே ஆரம்பிக்கிறதோ அதே எழுத்து அதே பாதத்திலே இன்னும் சில பதங்களுக்கு ஆரம்பத்திலே வர வேண்டும். அப்படி வந்தால் அதுல மோனை என்கிற சப்த அலங்காரம் நாம் அந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுதே நமக்கு அது அந்த அலங்காரம், அந்த அந்த சொல் அணி நமக்கு தெரியும். இந்த ஸ்லோகத்தை வாசித்து பார்ப்போம். காந்தோதாரை கா என்று ஆரம்பித்து காந்தோதாரை ரஜமிக புஜை கங்கணஜா கிணாங்கை. ககா கிக்கியிலிருந்து கா என்று ஆரம்பித்தது கங்கண என்ற இடத்திலே கம் என்றும் க என்றும், கிணாங்கை கி என்றும் கை என்றும், ககா கிக்கியிலிருந்து 5 எழுத்துகள் வந்து விட்டன இதிலே. அது மோனை என்கிற அலங்காரத்துக்கு ஒரு உதாரணம். அது எல்லா வரிகளிலேயுமே தொடர்கிறது. லக்ஷ்மி தம்னஹலா என்று ஆரம்பித்தது, பிருத்துல்லா பரிகைஹிலா மறுபடியும் வந்தது, லக்ஷிதா பீதி ஹேதி இரண்டாம் தடவை லக்ஷி என்று வரும்பொழுது பதத்தினுடைய ஆரம்ப எழுத்தாகவும் வந்தது. அதனாலே லா என்பது 3 தடவை வந்து மோனை என்கிற சப்த சித்திரத்தை ஏற்படுத்தியது. அதே போல அக்ரே கிஞ்சிதி என்று ஆரம்பிக்கிற அந்த வரியானது ஆத்மனைவ ஆத்மனசன்னு என்று அ ஆ என்ற எழுத்துகள் 3வது பாதத்திலேயும், 4வது பாதத்திலே மத்தியே ரங்கம் மமத ஹிருதயே என்று ம என்ற எழுத்திலே ஆரம்பித்தது ம ம என்று மறுபடியும் 2 தடவை வந்து மோனை என்கிற சப்த அலங்காரத்தை அனுப்பிராசத்தை ஏற்படுத்தியது. இது ஒரு அலங்காரம். நாம் ஏற்கனவே பார்த்தது மோனை என்கிற அனுப்பிராசம் தவிர 3 பதங்களிலே இரட்டை அர்த்தம் ஸ்லேடை, ஸ்லேஷாலங்காரம் என்பதை பார்த்தோம். லக்ஷ்மி அவரோத
ஆத்மனா என்ற 3 பதங்களிலேயும் 2 அர்த்தங்கள் சொல்லி, சில இடங்களிலே 3 அர்த்தங்கள் கூட சொல்லி, லக்ஷ்மி தாம்னஹ, லக்ஷ்மியினுடைய இடம் என்று சொல்லும் பொழுது மகாலட்சுமி பெருமாளுடைய வட்சத்திலே அமர்ந்திருக்கிறாள், அந்த வட்சஸ்தானது லக்ஷ்மி தாமாவாயிற்று என்று முதல் அர்த்தத்தையும், லக்ஷ்மி என்றால் செல்வம், லக்ஷ்மி தாமா என்றால் செல்வத்தை வைக்கிற இடமாகிற பொக்கிஷ அறை என்ற 2வது அர்த்தத்தையும் சொன்னோம். லக்ஷ்மி என்றால் அழகு, அழகுக்கு இருப்பிடமாக இருக்கிறது திருமார்பு என்ற அர்த்தத்தையும் சொல்லிக் கொள்ளலாம். அதே மாதிரி அவரோத என்கிற பதத்திலே அவரோதம் என்றால் அந்தப்புர ஜனம் என்ற ஒரு அர்த்தத்தை சொல்லி முதலிலே பார்த்தோம். கடைசியிலே அவரோதம் என்பதற்கு யோகிகள் யோகத்தை நன்றாக முடித்த பிறகு ஏற்படுகிற நிலை இருக்கிறதே, எந்த விஷயத்தை நாம் தியானம் பண்ணினோமோ அது ஹிருதயத்தை விட்டு அகலாமல் அங்கேயே தடைப்பட்டு நிற்கிறது என்கிற நிலை, அதுவும் அவரோதகா. இங்கே ஹிருதயே அவரோதகா என்பது அதற்கும் ஒட்டும்படியாக வாக்கிய அமைப்பிருக்கிறது. அதற்கடுத்ததாக ஆத்மனா என்கிற பதத்துக்கு 3 அர்த்தங்கள் சொன்னோம். ஆத்மனா தானாகவே என்று ஒரு அர்த்தம், ஆத்மனா விக்கிரகத்தோடு கூட என்று ஒரு அர்த்தம், ஆத்மனா தன்னிச்சைப்படியாகவே தன்னெண்ணம் படியே என்று இன்னொரு அர்த்தம் சொன்னோம். இப்படி லக்ஷ்மி அவரோத ஆத்மனா என்கிற ஒவ்வொரு பதத்திலேயும் 3 அர்த்தங்கள் வந்ததனாலே ஒரு சிறப்பு, ஒரு அழகு, ஒரு ஸ்வரசத்தன்மை. அது தவிர ஸ்வாத்மனா என்ற பதத்திலே பிரிமொழி சிலேடையையும் ரசித்தோம். ஸ்வ ஆத்மனா என்றும் பிரிக்கலாம், சு ஆத்மனா என்றும் பிரிக்கலாம். சு ஆத்மனா என்று பிரிக்கும் பொழுது விக்கிரக சௌந்தர்யத்தையும், ஸ்வ ஆத்மனா என்று பிரிக்கும் பொழுது மூலவரும் உற்சவரும் ஒருவரே என்ற கருத்தையும் தருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ரசித்தது, அதிகமாக ரசித்தது இந்த ஸ்லோகத்திலே என்ன என்றால், பிரச்சுள பரிகைஹி புஜைஹி, இந்த நம்பெருமாளுடைய திருக்கைகள் எல்லாம் உருண்டு திரண்ட தடிகள் போல, பரிகாயுதங்கள் போல இருக்கின்றன என்ற உருவகம். இந்த உருவகம் எப்படியெல்லாம் பொருந்துகிறது, அந்த பொருத்தங்களை இந்த ஸ்லோகத்திலேயே எந்தெந்த பதங்கள் காட்டுகின்றன. லக்ஷ்மி தாம்னக என்ற பதம் ஒரு பொருத்தத்தை காண்பிக்கிறது, பிரச்சுள என்கிற பதமும் ஒரு பொருத்தத்தை காண்பிக்கிறது, லக்ஷிதா பீதி என்கிற பதமும் ஒரு பொருத்தத்தை காண்பிக்கிறது, கேதிஹி என்கிற பதமும் ஒரு பொருத்தத்தை காண்பிக்கிறது என்று பார்ப்போம். இந்த 4 அடிகளிலேயும் ஒரு கருத்து உள்ளுரை கருத்தாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது ரசிக்கப் போகிறோம். அது என்ன கருத்து என்றால், நம்மை போன்ற ஆசிரித ஜனங்களை ரட்சிப்பவன் நம்பெருமாள் என்கிற கருத்தானது ஒவ்வொரு அடியிலேயும் ஒவ்வொரு விதமாக வந்திருக்கிறது என்று. பெருமாளுடைய நம்பெருமாளுடைய வர்ணனத்தை பண்ணும் பொழுது ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே பகாத்து பிரணத ரக்ஷாயாம் விளம்பமசஹன்னிவ சதா பஞ்சாயுதிம் பிப்ரதி சன ஸ்ரீரங்கநாயக என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. கவி நயத்தோடு அனுபவிக்கிறார். நம்பெருமாளை சேவிக்கும் பொழுது அவர் எதற்காக எப்பொழுதும் இந்த சங்கம் சக்கரம் கதை முதலிய ஆயுதங்களை வைத்துக்கொண்டே இருக்கிறார்? இவருக்கு தோன்றுகிறது, பட்டருக்கு, எப்பொழுதுமே 5 ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பதற்கு இது காரணமாக இருக்குமோ? பிரணதர்களை நாம் காப்பாற்றியாக வேண்டும். அப்பொழுது காப்பாற்றுவதற்கு எப்பொழுதும் தயார் நிலையிலே இருக்க வேண்டும், சித்தமாக இருக்க வேண்டும், விளம்பம் ஏற்பட்டு விடக்கூடாது. அதற்காக எப்பொழுதுமே பஞ்சாயுதங்களை வைத்துக் கொண்டே இருந்தோமானால், என்றைக்கு எந்த ஆயுதம் எப்பொழுதும் எந்த பிரணத ரட்சணத்துக்கு தேவைப்படுமோ அதை உபயோகித்து விடலாம். அந்த சமயத்திலே போய் அந்த ஆயுதத்தை எந்த அறையிலே எந்த மூலையிலே வைத்திருக்கிறேன் என்று தேடிக்கொண்டு போக வேண்டிய விளம்பம் ஏற்படாதபடி எப்பொழுதுமே கையிலேயே வைத்துக் கொண்டிருப்போம். என்று வைத்துக் கொண்டிருக்கிறானோ இவ என்கிற பதம் அப்படி இருக்குமோ என்று, அதாவது இது கவியினுடைய கற்பனை தான்.
அதுதான் இங்கேயும் துவனிக்கிறது. லக்ஷிதாபீதி ஹேதிஹி என்று 4 அடிகளிலேயும் ஆஸ்ரித லட்சணம் என்று சொன்னோமே. முதல் வரியை பாதத்தில் எங்கே இருக்கிறது என்றால் கங்கணத்தை பற்றி பேசுகிறார். கங்கணம் என்பது எதற்காக? அர்த்த திராணத்துக்காக. பத்த கங்கணனாக அவன் இருக்கிறான் என்பதை காண்பிப்பதற்காக. முதல் வரியிலே ஜாகிணாங்கத்தை பற்றியும் பேசுகிறார். எதனாலே அவனுக்கு ஜாகிண அங்கம் ஏற்பட்டிருக்கிறது? எப்பொழுது நான் ஏற்றினான் என்று பார்த்தால் எல்லாமே ஆஸ்ரித லட்சணத்துக்காக பண்ணின காரியங்கள். 2ஆம் வரியிலே அபீதி ஹேதிஹி என்கிறார். அபீதி என்று சொன்னதனாலே அபய ஹஸ்தத்தை சொல்லுகிறார். அவன் அபஜஹஸ்தம் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பது எதற்கு? ஆஸ்ரிதர்களே, நீங்கள் பயப்படாதீர்கள், நான் இருக்கிறேன் உங்களை காப்பாற்றுவதற்கு என்கிற ஹஸ்தம் முத்திரை அது. ஹேதிஹி, அவன் ஆயுதங்களை வைத்திருப்பதும் சற்று முன் பட்டருடைய ஸ்லோகத்திலே நாம் ரசித்தது போலே ஆஸ்ரித லட்சணத்துக்காகத்தான். 3ஆம் வரிக்கு போனோமானால் அக்ரே என்று ஆரம்பித்து சன் என்று முடிகிறது. அக்ரே சன் என்றால் முன்னே வந்திருக்கிறான் என்ற அர்த்தம். மூலவர் விக்கிரகத்துக்கு முன்னே உற்சவர் விக்கிரகம் இருப்பதைத்தான் அர்த்தமாக சொல்லுகிறோம். கூடவே அக்ரே சன் என்கிற பதம் இன்னொன்றையும் தெரிவிக்கிறது, அவன் முன் வருபவன் என்று. ஆஸ்ரிதர்களை ரட்சிப்பதற்காக ஆஸ்ரிதர்களை நோக்கி அவன் வருகிறான் என்பதே அக்ரே சன் என்று சொல்கிறது. 4ஆம் வரியிலே அவன் மத்திய ரங்கம் வந்ததற்கு என்ன காரணம்? எதற்காக ரங்க விமானத்திலே அர்ச்சா வடிவத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறான்? பரம வியோமத்திலேயே இருக்கலாமே என்றால் அதுவும் ஆஸ்ரித லட்சணத்துக்காகத்தான் அர்ச்சாமூர்த்தியாக அங்கே வந்திருக்கிறார். மத்திய ரங்கமும் அதற்காக. சாவரோதா எதற்கு பிராட்டியோடு கூட வந்திருக்கிறான் என்றால் ஆஸ்ரித லட்சணத்துக்காகத்தான். பிராட்டி ஆஸ்ரிதர்களை சிபாரிசு பண்ணுவாள், அந்த சிபாரிசை அவன் ஏற்பான். அதனாலே சாவரோதனாக வந்திருக்கிறான் என்று. இப்படி ஒவ்வொரு அடியிலேயும் 7-8 பதங்கள் இந்த ஆஸ்ரித லட்சணத்தையே குறியாக வைத்துக் கொண்டு இங்கே பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். ஆக இந்த ஸ்லோகத்திலே காந்தோதாரைகி என்கிற ஸ்லோகத்திலே பெருமாளுடைய எந்த திருகுணம் அதிகமாக வெளிப்படுகிறது என்றால் காந்தம், ஔதாரியம் என்று எத்தனையோ சொன்னாலும் கூட 8 பதங்களாலே தெரிவித்த ஆஸ்ரித ரக்ஷணத்வரா அந்த குணம்தான் இதிலே இந்த ஸ்லோகத்திலே முக்கியமாக தெரிகிறது. நம்மை எல்லாம் அவன் காப்பாற்றுவான். நம்மை காப்பாற்றுவதில் அவன் உன்முகனாக இருக்கிறான். நாம் பயப்பட வேண்டாம். அபீதி என்கிற பதமும் இங்கே இருக்கிறது. இந்த நம்பெருமாளை சேவிப்பவர்கள் நிர்பயர்களாக பெருமாள் மேலே பாரத்தை போட்டு அவன் நம்மை காப்பாற்றுவான் என்கிற விசுவாசத்தோடு இருக்கலாம் என்பது ஸ்லோகத்தினுடைய முக்கிய நீதியாகிறது. காந்தோதாரை ரயமிக புஜைஹி கங்கணஜ்யாகிணாங்கைஹி லக்ஷ்மீதாம்னः பிரசுலபரிகைः லக்ஷிதாபீதி ஹேதிஹி அக்ரே கிஞ்சித் புஜகசயனः ஸ்வாத்மனைவாத்மனः சன் மத்யே ரங்கம் மம ச ஹிருதயே வர்த்ததே சாவரோதः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.